ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை யானையின் புத்திசாலித்தனம். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அனைத்து விலங்குகளும் அந்த குளத்தில்தான் தண்ணீர் குடிக்கும். அந்த ஆண்டு கடும் வெயில் நிலவியது. நாட்கள் கடந்தும் மழை பெய்யவே இல்லை. குளத்தில் இருந்த தண்ணீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. அப்பொழுது ஒரு புத்திசாலி யானை சொன்னது, நாம் அனைவரும் தண்ணீரை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் சில விலங்குகள் அதை கேட்கவில்லை. குரங்குகள் தண்ணீரில் விளையாடின. மான்கள் தேவையில்லாமல் அதிகமாக தண்ணீர் குடித்தன. சில விலங்குகள் தண்ணீரை வீணாக்கின. ஆனால் யானை மட்டும் தினமும் சிறிதளவு தண்ணீரை மட்டும் குடித்தது. மேலும் அது தனது பெரிய கால்களால் குளத்தை சுற்றி மண்ணை உயரமாக அடைத்து வைத்தது. மழை வந்தால் தண்ணீர் வெளியே போகாமல் இருக்க இது உதவும் என்று அது நினைத்தது. சில நாட்களில் குளத்திலிருந்த தண்ணீர் மிகவும் குறைந்துவிட்டது. முதல் நாள் விலங்குகள் கவலைப்பட்டன. இரண்டாம் நாள் பல விலங்குகள் தாகத்தால் சோர்ந்து போனது. மூன்றாம் நாள் சிறிய பறவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் தேடி அலைந்தன. அப்பொழுதுதான் எல்லா விலங்குகளும் தங்களின் தவறை உணர்ந்தன. சில நாட்களில் ஓர் இரவு வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு பின்னர் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை தண்ணீர் குளத்தை நிரப்பியது. யானை கட்டிய மண் தடுப்பால் தண்ணீர் வெளியே போகாமல் குளம் மெதுவாக மீண்டும் நிரம்பியது. காலை எழுந்த விலங்குகள் அதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தன. அவர்கள் யானையிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் முன்பு உன் வார்த்தையை கேட்கவில்லை, ஆனால் உன் அறிவு இன்று எங்களை காப்பாற்றியது. யானை அமைதியாக சொன்னது, நாம் இயற்கையை பாதுகாத்தால்தான் இயற்கை நம்மை பாதுகாக்கும். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ்? இயற்கை வளங்களை வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், இப்பொழுது அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.